வெல்கம் டு ராதா கிச்சன்ஸ். முதலில் எண்ணெயை 3 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றி சிம்மில் வைத்து கொண்டு மிளகாயை மட்டும் போட்டு முதலில் வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வறுத்து எடுத்துக்குங்க. கலரில் வந்தோன்னே அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக்சி ஜாரில் சிறிதளவு புளிச்சக்கீரையை முதலில் போட்டு லைட்டாக அடித்து கொள்ள வேண்டும். லைட்டாக ஒரு பல்ஸ் மூடில் அடித்து கொள்ள வேண்டும். அடித்து புளிச்சக்கீரையை போட்டு ஒரு சுத்து சுத்த வேண்டும். ஒரே ஒரு சுத்து சுத்தினால் கரெக்டாக இருக்கும். அளவு கடுகு, சீரகம் நன்றாக பொரிந்து வந்தவுடன் 4 வரமிளகாய் போட்டு நன்றாக சிவந்தவுடன் ஆனியன் நன்றாக சின்ன வெங்காயம் நிறையா போட்டு நல்லா வணக்கணும். வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நல்லா வணக்க சிறிதளவு உப்புவையும் போட வேண்டும். உப்பு போட்டு நல்லா வணக்கணும். கோல்டன் கலரில் வந்துடும். கோல்டன் கலரில் இந்த புளிச்சக்கீரை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு நல்லா ஒரு சுழண்டில் வணக்கிறது. ஓகேவா? இது முதல் வீடியோங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு காரம் அந்த இது நல்லாக இருக்கும். கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன ஒரு சிலர் மிளகாத்தூள் சேர்ப்பாங்க. மிளகாத்தூளை விட சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். செவந்து விட்டது. இப்பொழுது நம்ம புளிச்சக்கீரையை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச புளிச்சக்கீரையை போட்டுக்கலாம். இதை கடைஞ்சும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம மிக்சியில் பல்ஸ் மூடில் போட்டும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம நல்லெண்ணெயை கொஞ்சம் சேர்த்து ஊற்றி வச்சிட்டோம்னா 1 மாதம்னாலும் கெடாது. இது 1 மாதம்னாலும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் நம்ம. சரிங்களா? அது கையில் எடுக்காமல் ஸ்பூனில் எடுத்து போடணும். ஆனால் 100 கிராம் எண்ணெய் வேணும். ஒரு கட்டு கீரைக்கு 100 கிராம் எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்.